இன்றைக்கி நம்ம முட்டை கொபு செய்ய போகிறோம். அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டேன். இப்போ அதில் முட்டை ஒன்று உடச்சி போட்டாச்சு. இப்போ அதில் கொபுஸ் போட்டுக்குவோம். இது இப்போ லேசாக அமுத்தி விடணும். லேசாக இது இப்போ ஒரு சைடு வெந்துட்டு அடுத்த சைடு பரட்டி போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஜிபுன் தடவிக்குவோம். உங்களுக்கு தக்காளி பேஸ்ட் வேணுன்னா அதையும் சேர்த்துக்கிறலாம். சரி, கொபுஸ் ரெடி. இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா குவைட் லைஃப் 05 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.